பாஜகவுடைய பவர் சென்டர் ஆடி போயிருக்கிறதுங்கிறது தெரிஞ்சுவிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக மூடி மறைக்கிறதா மோடி அரசு? என்ன செய்ய போகிறது? டெல்லி தலைநகரில் என்ன சார் நடக்குது? இல்லை, பெரிய நெருக்கடி. கடந்த 12 ஆண்டுகளில் சந்திக்காத நெருக்கடி முதல் முறையாக அவர் சந்திக்கிறார் மோடி. பிஜேபியோட வாக்கு வங்கி முதல் முறையாக சரிய தொடங்கி இருக்கிறது. அது 100 பேர் இறந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. பேட்டனில் அடிக்கிறான், லத்தியில் வந்து ஆணியை வச்சு அடிக்கிறான். பெல்லட் குண்டு வந்து வீசக்கூடாது, தடை செய்யப்பட்டது. 10 வருஷத்துல காஷ்மீரில் யூஸ் பண்ணதை உடம்புல எங்கே பாஞ்சாலும் கண்ணை பாதிச்சிடும். சொந்த மாணவர்களுக்கு எதிராக பெல்லட் வீசக்கூடிய ஒரு கேடுகட்ட அரசு. ஒரு லாரி பூரா கல்லை கொண்டு வந்து நிறுத்திருக்கு டெல்லி போலீஸ் நேரடியாக அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருப்பது. இந்த வன்முறை சம்பவங்களுக்கு பொறுப்பேற்று அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும். ஆமாங்க, உச்சநீதிமன்றத்தோட அணுகுமுறை என்பது கோபத்தை தான் ஏற்படுத்தும். எனக்கு வீடியோஸை பார்க்க டைம் இல்லைன்றார் தலைமை நீதிபதி. அவருக்கு டைம் இல்லைன்னா யாருக்கு தான் டைம் இருக்குது? கண்ணு முன்னால் ஒரு அராஜகம் நடக்குது. இது வித்தியாசமான போராட்டம். இது மிகப்பெரிய தாக்கத்தை ஆட்சி மாற்றத்துக்கு கொண்டு போனால் ஆச்சரியம் இல்லை. அப்படி இல்லைன்னா கணிசமான இடங்களை பாஜக இழக்கும். அரசியல் ரீதியாக 31 தேர்தலில் பிஜேபிக்கு மிகப்பெரிய பின்னடைவை இந்த போராட்டம் ஏற்படுத்தப் போகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கணிசமான அளவு அவர்கள் சேதாரத்தை சந்திப்பார்கள். பிஜேபி செல்வாக்கு இழக்குது, ஆனால் காங்கிரஸ் கெயின் ஆகுதான்னா அதுதான் பதில் இல்லை. பிஜேபி செல்வாக்கு இழப்பது உறுதி, ஆனால் காங்கிரஸ் கெயின் ஆகுதானா? கெயின் ஆகலை. அப்போ இது யாருக்கு போகும் இந்த ஓட்டு? புது பிளேயர்ஸ், சிஜேபி அந்த மாதிரி புது பிளேயர்ஸ் போகுமா இல்லையான்னு தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. படித்து மாணவர்களோட கண்கள் பூத்து போகின்றன. அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதினா கூசாமல் 10 நாள் பொறுத்து லீக் ஆகிடுச்சு, கேன்சல்டு, புது எக்ஸாம். தர்மேந்திர பிரதான் மந்திரி ரிசைன் பண்ணுறது ஒரு மினிமம், குறைந்தபட்ச பரிகாரம். அதை கூட மோடி கவர்மெண்ட் செய்ய மறுக்குதுன்னா இவர்கள் ஆள தகுதி இல்லாதவர்கள், இவர்கள் மக்கள் விரோதிகள். இப்போ இன்றைக்கி மோடி பிரைம் மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த வினாத்தாள் லீக் ஆன கேஸில் மாட்டினவங்களுக்கு விரைவு நீதிமன்றம் அமைப்போம். இதெல்லாம் அபத்தமானது. விரைவு நீதிமன்றம் அமைப்புன்றது அவசரமாக நீதி வழங்குறேன்னா எவனையும் பிடிச்சி உள்ளே போடுறாங்க. இது ஒரு கையால் ஆகாத அரசு. போட்டித் தேர்வுகளில் கூட நடத்த துப்புக்கட்ட அரசு இது. ஆகவே இந்த அரசு பதவி விலகுவது நல்லது. ஆனால் அது முடியாது. 5 வருஷம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். மோடி அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்று மோடி தலைமையிலான அரசு, பாஜக அரசு 4வது முறையாக மீண்டும் இந்தியாவை ரூல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 2029 தேர்தல் அதை மையமாக வைத்து அனைத்து மாநிலங்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள மாநில தேர்தல்களில் தங்களுடைய ஆட்சியை அங்கு நிறுவுவதற்கு என்னென்ன வேலைகள் செய்தார்கள் எல்லாருக்கும் தெரியும். அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இன்று மாறி இருக்கிறது இந்த இளைஞர் படை. அவர்கள் மீது வந்த விமர்சனம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பெயரில் இன்றைக்கு நீட் தேர்வு முறைகேடு, வினாத்தாள் கசிவு போன்ற இளைஞர்கள் சார்ந்த சில கேள்விகளோடு போராட்டத்தை தொடர்றாங்க. பட் இது மிகப்பெரிய தலைவலியாக பாஜகவிற்கு மாறி இருக்கிறது. இந்த இளைஞர் படை முன்னாடி அவர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றினால் பாஜகவுடைய பவர் சென்டர் ஆடி போயிருக்கிறதுங்கிறது தெரிஞ்சுவிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக மூடி மறைக்கிறதா மோடி அரசு? என்ன செய்ய போகிறது? டெல்லி தலைநகரில் என்ன சார் நடக்குது? இல்லை, பெரிய நெருக்கடி. கடந்த 12 ஆண்டுகளில் சந்திக்காத நெருக்கடி முதல் முறையாக அவர் சந்திக்கிறார் மோடி. பிஜேபியோட வாக்கு வங்கி முதல் முறையாக சரிய தொடங்கி இருக்கிறது. இதற்கு முன்பு எத்தனையோ போராட்டங்கள். அவர் ஓரளவு இறங்கி வந்த போராட்டம் என்பது வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் போராடிய போது ஒரு ஆண்டு கழித்து அந்த 700 பேர் செத்த பிறகு மழையிலும் வெயிலையும் குளிர்லையும், டெல்லி குளிரில் பஞ்சாப் எலெக்ஷன்ஸை மனதில் வச்சு இறங்கி வந்தார். அதை தவிர எந்த பிரச்சனையிலையும் அவர் இறங்கி வந்ததாகவோ அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினதாகவோ தெரியாது. எந்த பிரச்சனைனாலும் அடி உத தூக்கி உள்ளே போடு, தேச துரோகின் முத்திரை குத்து, அவன் வங்கி கணக்கை முடி, அவன் முடக்கு, அவன் புல்டோசர் வச்சு ஊட இடி, அதோட அவன் கதையை முடிச்சுடு. இதுதான் அணுகுமுறையாக இருந்தது. ஜனநாயகத்தின் பெயரால் அப்பட்டமான ஒரு சர்வாதிகார ஆட்சியைத்தான் மோடி நடத்தி கொண்டிருக்கிறார். எந்த போராட்டங்கள் யார் செய்தாலும் கவலை இல்லை. ஆனால் இந்த முறை முதன்முறையாக இந்த போராட்டம் நீட் தேர்வு முறைகேடு, வினாத்தாள்கள் வெளியேறுவது. மோடி அரசு வந்த பிறகு 89 முறை கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆகிருக்குது. பல்வேறு விதமான போட்டித் தேர்வுகள், கல்லூரிகளுக்கான நுழைவுத் தேர்வுகள், அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஒட்டுமொத்த வெறுப்பாக தான், கோவம் தான் இன்றைக்கி அங்கே டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபியோட ப்ரொட்டஸ்ட். இந்த சிஜேபியோட ப்ரொட்டஸ்ட்ன்றது வந்து எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய வேலையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா எதிர்கட்சிகள் தங்கள் கடமையை செய்ய தவறியதால் இப்போ ராகுல் காந்தி இதை கையில் எடுக்கணும்னு பார்க்குறாரு. அவர் கையில் எடுத்தாலும் மக்கள் நம்புவாங்களா? அதுதான், அது ரொம்ப சங்கடமான விஷயம். இப்போ முக்கியமான கேள்வி, 29 4வது முறை மோடி வெற்றி பெறுவதை இது தடுக்குமானா பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. மொத்தமாக தடுக்குமான்னு தெரியாது. கண்டிப்பாக பிஜேபிக்கு கடந்த 3 மக்களவைத் தேர்தல்கள் இருந்த செல்வாக்கு 29 சத்தியமாக இருக்காது. அவங்க கவர்மெண்ட் சொல்கிறது அப்படியே வாந்தியும் மறுவாந்தியும் எடுக்கிறது தான் டெல்லி மீடியாவோட வேலை. சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க, ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க, மக்கள் கொந்தளிக்கிறாங்க. ஒரு லேடி சொல்கிறாங்க, நான் 3 தேர்தலில் மோடிக்கு தான் ஓட்டு போட்டேன், 14, 19, 21, 24. அடுத்த முறை சத்தியமாக ஓட்டு போட மாட்டேன்.
எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடுங்க, இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு தான் சொல்லுவேன்றாங்க. அந்த அளவுக்கு வந்து பிஜேபியோட கோர் ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. கணிசமான அளவு அவர்கள் சேதாரத்தை சந்திப்பார்கள். பிஜேபி செல்வாக்கு இழக்குது, ஆனால் காங்கிரஸ் கெயின் ஆகுதான்னா அதுக்கு தான் பதில் இல்லை. பிஜேபி செல்வாக்கு இழப்பது உறுதி, ஆனால் காங்கிரஸ் கெயின் ஆகுதானா கெயின் ஆகலை. அப்போ இது யாருக்கு போகும் இந்த ஓட்டு? புது பிளேயர் சிஜேபி அந்த மாதிரி புது பிளேயர்ஸ்க்கு போகுமா இல்லையான்னு தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. நிச்சயமாக இந்த போராட்டங்கள் சிஜேபியுடைய இந்த கடந்த 25 நாள் போராட்டம், குறிப்பாக கடந்த 3 நாட்களாக டெல்லியில் அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய வன்முறை என்பது, மீண்டும் சொல்லுகிறேன், பாரதிய ஜனதா கட்சியின் மோடியின் பிஜேபியை பிடிக்கல, மோடிக்கு தான் ஓட்டு போடுறோன்னு சொல்கிறாங்க, அந்த ஓட் பேங்க்கில் குறிப்பிடத்தக்கது ஒரு சரிவை ஓட்டையை இது போட்டிருக்கிறது. பல நகரங்களிலிருந்து டெல்லிக்கு மாணவர்கள் படையெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலமே அவனுக்கு போச்சு. ஒரு தடவை இல்லை, கடந்த 5 ஆண்டுகளில் 3 முறை நீட் பேப்பர் லீக் ஆயிருக்கு. எவ்வளோ தேர்வுகளுடைய பேப்பர்களும் லீக் ஆயிருக்கு. இதில் ஒரு நீட் தேர்வுக்கு 3 to 10 லட்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கு. 8ஆம் கிளாஸ்லேருந்து படிக்க வேண்டியிருக்கு. படித்து படித்து மாணவர்களோட கண்கள் பூத்து போகின்றன. அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுனா கூசாமல் 10 நாள் பொறுத்து லீக் ஆகிடுச்சு, கேன்சல்டு, புது எக்ஸாம்ன்ற. தர்மேந்திர பிரதான் மந்திரி ரிசைன் பண்ணுறது ஒரு மினிமம், குறைந்தபட்ச பரிகாரம். அதை கூட மோடி கவர்மெண்ட் செய்ய மறுக்குதுன்னா இவர்கள் ஆள தகுதி இல்லாதவர்கள், இவர்கள் மக்கள் விரோதிகள். இப்போ இன்றைக்கி மோடி பிரைம் மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, இந்த வினாத்தாள் லீக் ஆன கேஸில் மாட்டினவங்களுக்கு விரைவு நீதிமன்றம் அமைப்போம். இதெல்லாம் அபத்தமானது. விரைவு நீதிமன்றம் அமைப்புன்றது அவசரமாக நீதி வழங்குறேன்னா எவனையோ பிடிச்சி உள்ளே போடுற கதை அது. ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடுனா ஜஸ்டிஸ் ஹரிட் இஸ் ஜஸ்டிஸ் பரீடுன்னுவாங்க. அது மாதிரி வந்து விரைவுபடுத்தப்பட்ட நீதி என்று புதைக்கப்பட்ட நீதி. அரசியல் ரீதியாக இவங்களால் வந்து இதுக்கு ஈடு கொடுக்க முடியல. பதவிக்கு வந்த 12 ஆண்டுகளில் முதன்முறையாக ஒரு மிகப்பெரியதொரு சிக்கலை, கிரைசிஸை மோடி எதிர்கொண்டிருக்கிறார். மேபி அவங்க ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா மீண்டும் கூட வருவாங்க. கொஞ்ச நாள் இந்த போராட்டம் வந்து மறுபடியும் கூட மோடியோட கை ஓங்கலாம். அதெல்லாம் வேறு விஷயம். இன்றைக்கு யார் ஜெயிப்பா யார் தோப்பான்றதெல்லாம் கேள்வி கிடையாது. இன்றைக்கு இந்த அரசு தடுமாறி கொண்டிருக்கிறது. மக்கள் மன்றத்தில் தோலுரிந்து நின்று கொண்டிருக்கிறது. இது ஒரு கையால் ஆகாத அரசு. போட்டித் தேர்வுகளில் கூட நடத்த துப்புக்கட்ட அரசு இது. ஆகவே இந்த அரசு பதவி விலகுவது நல்லது. ஆனால் அது முடியாது. 5 வருஷம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. குறைந்தபட்ச பரிகாரம் 20 பேர் செத்து போயிருக்காங்க. அந்த ஆன்மா சாந்தி அடையணும்னா அவர்களுடைய ஆன்மா தர்மேந்திர பிரதான் மந்திரி ராஜினாமா செய்ய வேண்டும். இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம், 1997 ஒரிசாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது, தான் கடைசி காங்கிரஸ் கவர்மெண்ட், அப்போ இதே மாதிரி வந்து காலேஜ் எக்ஸாமில் ஒரு உத்தரவு ஒரிசாவில் பேப்பர் லீக் ஆகிடுச்சு. அப்போ அந்த போராட்டத்துக்கு முன்னின்று வழி நடத்தி பெரிய அளவில் அன்றைக்கு வந்து அரசுக்கு குடைச்சல் கொடுத்தது ஒரு முக்கியமான தலைவர். அவர் அப்போ வந்து ஒரு மாணவர் அமைப்பில் இருந்தார், ஏபிவிபி, பிஜேபியோட மாணவர் அமைப்பில் இருந்தார். அதன் பிறகு அடுத்த ஆண்டு அவர் பிஜேபியில் சேர்ந்தார். அவருடைய பெயர் தர்மேந்திர பிரதான். ஆகவே எதை அவர் செஞ்சாரோ 30 வருஷத்துக்கு முன்னால், இன்றைக்கி அவருக்கு எதிராக அணிவகுத்து நிற்குது. ஒரு நிமிடம் கூட மத்திய கல்வி அமைச்சர் பதவியில் இருப்பதற்கு தகுதி இல்லாதவர் தர்மேந்திர பிரதான். 20 மாணவர்கள் இறந்துருக்காங்க, நூற்றுக்கணக்கான மாணவர்கள் எனக்கு காயப்பட்டிருக்காங்க. இரத்தக்கரை படிந்த கரங்களுடன், மனித இரத்தக்கரை படிந்த கரங்களுடன் மத்திய அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார் தர்மேந்திர பிரதான். மோடி அரசுக்கு இது மிக மிக வெட்கக்கேடு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தர்மேந்திர பிரதான் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். இல்லை என்றால் தர்மேந்திர பிரதான் அவரே ராஜினாமா செய்து விட்டு விலக வேண்டும். என்றைக்கு இருந்தாலும் இது நடக்கணும். நிச்சயமாக வந்து இதை சாதாரணமாக மோடி கவர்மெண்ட் இதுக்கு முன்னால் சந்தித்த எவ்வளவோ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மாதிரி அதில் 10ஓட 1 11 நினச்சி தப்பிச்சிடலான்னு நினச்சதுன்னா அது இருமா தப்ப முடியாது. இந்த முறை அரசியல் ரீதியாக பெரிய விலையை பிஜேபி கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். உங்கள் கேள்விக்கான ஸ்பெசிஃபிக் பதில் 29 மக்களவைத் தேர்தல்களில் இது தாக்கத்தை ஏற்படுத்துமா, பிஜேபி மீண்டும் வெற்றி பெறுவதை தடுக்குமானா கண்டிப்பாக தடுக்கும். அதனால தான் வரக்கூடிய செய்திகள் பிஜேபிக்குள்ளேயே ஒரு தரப்பினர், குறிப்பாக ஆர்எஸ்எஸ், மோடி மீது அதிருப்தி கொண்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். மோடி தான் இதுக்கு காரணம், மோடியோட நிர்வாக திறமையின்மை தான் இதுக்கு காரணம்னா கண்டிப்பாக மோடியை பிரதமர் பதவியிலிருந்து மாற்றுவதற்கும் ஆர்எஸ்எஸ் தயங்காது. அந்த பொட்டென்ஷியல் இந்த ஸ்ட்ரகிளுக்கு இருக்குது. மாணவர்களை அடித்த ஒரு அரசு, மாணவர் போராட்டங்களை ஒடுக்கிய அரசு வாழ்ந்ததாக வரலாறே கிடையாது. முள்ளமாக இன்றைக்கி வந்து ஒரு கிளைமேட் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. எதிர்கட்சிகளால் சாதிக்க முடியாததை புதியதாக வந்த ஒரு அமைப்பு மோடியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பித்திருக்கிறது.
இப்போ குறைந்தபட்சம் உடனடியாக அமைச்சரை பதவி நீக்கம் செய்யணும். இந்த வினாத்தாள் கசிவிற்கு இதற்கு பிறகு ஏன்னா அவங்க நீட்டு வேண்டாம், நீட்டை முழுவதுமாக ரத்து செய்யணுங்கிறது ஒரு நிரந்தர கோரிக்கையாக இருந்தாலும் இந்த வினாத்தாள் கசிவு சார்ந்த விஷயங்களை உடனடியாக வந்து கோரிக்கை வைக்கணும், இறந்தவர்களுக்கு இழப்பீடு தரணுங்கிற இந்த பிரச்சனை சார். மோடி கவர்மெண்ட் வந்து இதை காதிலே வாங்காமல் இன்னும் அமைச்சரவையில் அவரை நீட்டிப்பது என்பது நீங்கள் இந்த ஜனநாயகத்திற்கு எதிரானது. உங்களால் என்ன செய்துவிட முடியுங்கிற ஒரு கொடுங்கோல் ஆட்சியை தானே. கொடுங்கோல் ஆட்சி தான் இது, கொடுங்கோல் ஆட்சி தான். மோடி ஆட்சி ஒரு கொடுங்கோல் ஆட்சி தான். அது 100 பேர் இறந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. பேட்டனில் அடிக்கிறான், லத்தியில் வந்து ஆணியை வச்சு அடிக்கிறான். பெல்லட் குண்டு வந்து வீசக்கூடாது, தடை செய்யப்பட்டது. 10 வருஷத்துல காஷ்மீரில் யூஸ் பண்ணதை உடம்புல எங்கே பாஞ்சாலும் கண்ணை பாதிச்சிடும். சொந்த மாணவர்களுக்கு எதிராக பெல்லட் வீசக்கூடிய ஒரு கேடுகட்ட அரசு. ஒரு லாரி பூரா கல்லை கொண்டு வந்து நிறுத்திருக்கு டெல்லி போலீஸ் நேரடியாக அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருப்பது. இந்த வன்முறை சம்பவங்களுக்கு பொறுப்பேற்று அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த கோரிக்கை தான் எதிர்க்கட்சிகள் வைக்கணும். ஏங்க மீடியா பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குது. நேஷ்னல் மீடியா வாந்தியும் மறுவாந்தியும் எடுத்துக்கிட்டு இருக்குது கவர்மெண்ட் சொல்கிறதை இப்பையும் கேட்டுக்கிட்டு. ஆனால் மீடியாவை தாண்டி உலகம் போயிடுச்சு. இன்னைக்கு மீடியா சொல்கிறதுனாலே செய்தி மக்களுக்கு தெரியுது. லட்சக்கணக்கான வீடியோஸ் வருது இன்ஸ்டாகிராமில், சோஷியல். ஒரு வீடியோ 100 மில்லியன் பார்வையாளர்களை டக்குன்னு வந்து சேர்ந்துருது சார் அங்கே நடக்கக்கூடிய வீடியோக்கள். அப்போ மக்களுக்கு எல்லாமே தெரியுது, எல்லாம் தெரியுது இது எவ்வளோ ஒரு மோசமான அரசுன்னு. இதில் போய் யாருக்கு யார் முட்டு கொடுக்கறது? ஆக தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வது என்பது இது வந்து வெறும் நீட்டு வினாத்தாள் லீக் ஆனதுக்கான போராட்டம் மட்டுமல்ல, அது வெளிப்பார்வைக்கு தெரியுது. 89 போட்டித் தேர்வுகள் வேலை வாய்ப்புகளுக்கான வினாத்தாள்கள் லீக் ஆகிருக்கு. அது எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் இந்த போராட்டம் வெளியுது. எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் 10 வருஷமாக வெறும் மாடு பிடிக்கிறதுக்கான போராட்டம் இல்லை, பல்வேறு விதமான சிக்கல்களுக்கான போராட்டம் வடிகாலாக இருந்தது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. இது மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய இன்ஸ்பைரிங்னுவாங்க, அது வந்து இன்ஸ்பிரேஷன் கொடுக்கக்கூடிய போராட்டம் தான் டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டம். துளியும் வன்முறையின்றி அறவழி போராட்டத்தில் தான் அந்த மாணவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர் சோனம் வாங்சுக் அது தலைமை தாங்குறாரு. யாரோ ஒருத்தர் தலைமை தாங்கணும், அவர் தாங்குறாரு. அதனால் இதை ஹைஜாக் பண்ணுறாங்கிறதெல்லாம் அபத்தமான வாதம். பிரதான எதிர்க்கட்சிகள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்த காரணத்தால் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரியான பார்ட்டிஸ் வந்து அதை கையில் எடுக்கிறாங்க. அது நல்லது. மக்கள் உணர்வுகளுக்கு அவங்க இந்த அமைப்புக்குள்ளே தீர்வு காணணும்னு நினைக்கிறாங்க. அட்லீஸ்ட் அதை நினச்சி மோடி கவர்மெண்ட்டு சந்தோஷப்படும். அவங்க வந்து இந்த அமைப்பில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நாங்கள் நக்சல் பாதையை தேர்ந்தெடுக்கிறோம், ஆயுதங்களை தூக்குறோம், நாங்கள் வந்து கலகத்தை வந்து உண்டாக்குறோம், முழு அளவில் வந்து இராணுவ புரட்சி தான் வந்து ஊழல்லேருந்து இந்தியாவை காப்பாற்றும், இப்படிலாம் அவங்க யாருமே பேசலை. இந்த அமைப்புக்குள்ளே போராடுறாங்க. இந்த அமைப்புக்குள்ளே போராடுறவனே நீ இந்த அமைப்பு மேலே நம்பிக்கை இல்லாமல் ஆகிற வேலையை செஞ்சின்னா அவன் எங்கே போவான்? நாளைக்கு குறைஞ்சபட்சம் அழைச்சி பேசணும்ல. பிரதமர் வீடு முற்றுகைன்னா ஸோ வாட்? பிரதமர் வந்து ஒரு நாள் வந்து வீட்டுக்கு போக முடியலன்னா கூட ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. பார்லிமெண்ட் ஹவுஸில் இருக்குது, 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, ராஷ்டிரபதி பவன் இருக்குது. அதுக்கு ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவரை போலீஸை வச்சு தரதர நிறுத்தணும் போவியா? அது எவ்வளோ பெரிய சர்வாதிகாரம். இப்போ எந்த ஜனநாயக பண்பும் இந்த கவர்மெண்ட்டுக்கு இல்லை. பிரச்சனை பெருசாக வெடிச்சிருக்கு. மாணவர்களோட எதிர்காலத்தோட மிகப்பெரிய அளவில் மோடி கவர்மெண்ட் விளையாடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் எதிர் தாக்குதல்களை ஏதாவது போராட்டங்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இது பிஜேபிக்கு ரொம்ப கெட்ட பேர். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 29 தேர்தலில் இந்த பிரச்சனை சீக்கிரம் ஓயாது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. தர்மேந்திர பிரதான் பதவி விலகிற வரையும் இந்த பிரச்சனை ஓயாது. வேறு மாதிரி ஏதோ சால்ஜாப் சொல்லி இந்த போராட்டத்தை கலைச்சிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் போராட்டங்களும் நடத்த முடியாது. 5 நாள் 10 நாள் இந்த போராட்டம் கலைஞ்சு போயிடுதுனாலும் இந்த வடு உள்ளே இருக்கும். 29 எலெக்ஷனில் வட்டியும் முதலமாக பிஜேபிக்கு அது திரும்பும். மினிமம் இவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மோடி தர்மேந்திர பிரதானை பதவி விலக சொல்லணும், இல்லைனா அவரை டிஸ்மிஸ் பண்ணணும். அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த பிரச்சனை தீரும்னு எனக்கு தோணலை. இந்த போராட்டம் ஓய்ந்தாலும் 1 வாரம் 10 நாளில் இந்த இடத்த கிளியர் பண்ணாங்கன்னாலும் இந்த வலியும் வேதனையும் வந்து உள்ளுக்குள்ளே. ஏன்னா மாணவர்கள் வந்து மிடில் கிளாஸ் அண்டு அப்பர் மிடில் கிளாஸில் பெரும்பாலானவங்க இந்த போராட்டக்காரர்கள், அவங்க தான் மோடியோட கோர் ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகுது. கடந்த 12 ஆண்டுகள் அது டிஸ்டர்ப் ஆனது கிடையாது. வேளாண் போராட்டங்கள் என்போது கூட வந்து அது டிஸ்டர்ப் ஆகலை. இந்த முறை அது டிஸ்டர்ப் ஆகுது. அதனால் கடந்த 12 ஆண்டுகளில் மோடி சந்தித்த பிரச்சனைகளில் 10 1 11 இதுன்றாங்க. இல்லை, இது வித்தியாசமான போராட்டம். இது மிகப்பெரிய தாக்கத்தை ஆட்சி மாற்றத்துக்கு கொண்டு போனால் ஆச்சரியம் இல்லை. அப்படி இல்லைன்னா கணிசமான இடங்களை பாஜக இழக்கும். அரசியல் ரீதியாக 31 தேர்தலில் பிஜேபிக்கு மிகப்பெரிய பின்னடைவை
இந்த போராட்டம் ஏற்படுத்தப் போகிறது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். இப்போ டெல்லி போலீஸாரும் சரி, துணை ராணுவ படையும் சரி, அங்கே வந்து தாக்குதல்களில் அந்த போராட்டக்காரர்களோட ஈடுபடுறாங்க. அதில் பலரிடம் இந்த பேட்சே இல்லை. சிலர் வந்து ரவுடிகள் போர்வையில் வந்து யூனிஃபார்ம் இல்லாமல் காவல்துறையை சாராதவர்கள், இராணுவத்தை சாராதவர்கள் உள்ளே இறங்கிய சில வீடியோ காட்சிகள்லாம் வருது. இப்போ இவ்வளோ வீடியோ காட்சிகளோடு கோர்ட்டில் முறையிடும்போது வீடியோ பார்ப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு கடந்து செல்கிறாங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே நம்ம அதை விமர்சிக்க முடியாட்டியும் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது மேலும் கோபத்தை ஏற்படுத்தாதா? இந்த ஆமாங்க, உச்சநீதிமன்றத்தோட அணுகுமுறை என்பது கோபத்தை தான் ஏற்படுத்தும். எனக்கு வீடியோஸை பார்க்க டைம் இல்லைன்றார் தலைமை நீதிபதி. அவருக்கு டைம் இல்லைன்னா யாருக்கு தான் டைம் இருக்குது? கண்ணு முன்னால் ஒரு அராஜகம் நடக்குது. மாணவர்கள் வந்து மிருகத்தனமாக தாக்கப்படுகிறார்கள். அவங்க ஒன்றும் தீவிரவாதிகள் கிடையாது. இப்போல்லாம் வந்து ஆயுதங்களை கையில் எடுக்காமலே வந்து பீஸ்ஃபுல்லாகவே டீல் பண்ணலாம். எவ்வளவோ இருக்குது. உங்களுக்கு தண்ணியை பீச்சு அடிக்கக்கூடிய வாகனங்கள் இருக்குது. கண்ணீர் புகை வந்து எக்ஸ்பைரி ஆன கண்ணீர் புகை உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அதெல்லாம் ஏன் பயன்படுத்தினாங்க? லத்தி இதில் வந்து ஆணியை வச்சு அடிக்கிறது, பெல்லட் குண்டுகள், இதெல்லாம் வந்து மிக மிக தவறான பாதை. யார் இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தது? டெல்லி போலீஸ் உள்துறை அமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ தெரிஞ்சு தான் இதை நீங்கள் செய்கிறீங்கல்ல. இது ரொம்ப ரொம்ப அதாவது வந்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே இருக்கிற வரைக்கும் தான். இமயமலை கூட இருக்கிற வரைக்கும் தான். கீழே விழுந்துச்சுன்னா இமயமலை ஒன்றுமே கிடையாது. எதுவுமே நிரந்தரம் இல்லை. பிஜேபியும் மோடியும் தாங்கள் நிரந்தரம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நொடியில் எல்லாம் காணாமல் போய்டும். ஆகவே இந்த சிக்கலை சுமூகமாக தீர்ப்பதற்கு பிஜேபி மோடி அரசு முன்வர வேண்டும். ஆனால் அதுக்கான அறிகுறியே இல்லை. பேசணும், முதல்ல போராட்டக்காரர்களுடன் பேசணும். நான் பேசவே மாட்டேன்னா புரியுது. இப்போ நிச்சயமாக அது வந்து மிக மோசமான விளைவுகளை பாஜக ஏற்படுத்துங்கிறத அவங்க புரிந்து கொள்ளாவிட்டு அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள்ங்கிறத கண்டிப்பாக 24 இதுக்கான தாக்கம் இருக்குங்க. 29 சார் 29 இவங்க கீழே மொத்தமாக தோக்கடிக்கு போடுறாரோ இல்லையோ மோடி வந்து கண்டிப்பாக வந்து பழைய வாக்கு வங்கி இருக்காது. மக்கள் இவர்களை நிராகரிப்பார்கள். ஆனால் இருக்கிற சிக்கல் என்னென்னா பிஜேபி இஸ் லூசிங். பிஜேபி தன் செல்வாக்கை மிக விரைவாக இழந்து வருகிறது நாடு முழுவதும். கோர் ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. அதனால் ஓகே, பிஜேபி இஸ் லூசிங், ஹூ இஸ் கெய்னிங்னா அதான் பதில் இல்லை. காங்கிரஸ் அவங்க ஆல்ரெடி வீக் ஆயிட்டாங்க. அப்போ புதியவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி, அது காலம் தான் பதில் சொல்லணும். 2 வருஷம் இருக்குங்கிறனால. ஓகே சார், இப்போ இந்த நேரத்தில் டெல்லி ஜந்தர் மந்தரில் முதல்வர் விஜய் அப்படிங்கிற வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவுது. அதே மாதிரி இந்த புறம் நீட் எதிர்ப்புக்கு வந்து நாடு முழுவதும் ஆங்காங்கே போராட்டங்கள், ஜந்தர் மந்தர் மட்டுமே இல்லை, நாடு முழுக்க போராட்டம் நடக்குது. தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்புக்கான போராட்டத்தின் பொழுது மாணவர்கள் கைது செய்யப்படுறாங்க. அதிலும் அதே காவல்துறையினர் வந்து பேட்ச் இல்லாமல் இருக்காங்க. சில வீடியோக்களும் வருது. அப்போ டெல்லி அரசும் தமிழக அரசும் ஒன்றா ஏன் இந்த விவகாரத்தில் மாணவர்கள் உரிமையாக போராடுவதற்கு கூட அனுமதி தர மாட்டாங்கிற ஒப்பிடுறாங்க. இந்த வீடியோக்கள் பார்த்தீங்களா ஜந்தர் மந்தரில் விஜய் அவர்கள்? அதான் அது ரொம்ப ஃபேக்குங்க. அது எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கே தெரியும். அது ஆனால் பெரிய இம்பேக்டை இல்லைங்க, ஃபேக். அது ஃபேக். அவங்க இந்தியா டுடேல ஒரு ஸ்டோரியே பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் யார் பண்ணுறா என்ன? விஜயோட ஆசீர்வாதம் இல்லாமலா? எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு அப்படின்னு அவர் சொல்லி தப்பிச்சுக்கலாம். ஆனால் கண்டினியூஸாக நடக்குதுன்னா அந்த எதிர்ப்பு வந்து வரும். நீங்கள் செல்வாக்கு வளருதுன்னெலாம் அப்படிலாம் பார்க்காதீங்க. நீங்கள் ஃபேக் நியூஸை பரப்புறீங்க. உண்மையிலே ஜந்தர் மந்தருக்கு விஜய் போயிருந்தாருன்னா அது ஒரிஜினல் நியூஸ். நத்திங் லைக் தட். விஜய் மட்டும் போராட்ட காலத்தில் போய் உட்காந்துருந்தாருன்னா அதை கற்பனை பண்ணி பாருங்கள். பிஜேபி வந்து அழன்றிருப்பாங்க. அடுத்த எலெக்ஷனில் வாஷ் அவுட். உண்மையிலே விளையாட்டுக்கு அந்த டூர்மெண்ட் இப்போ பிரைம் மினிஸ்டர் விஜய் அப்படிங்கிறது கூட நடக்க கூட ஒரு சாத்தியம் இருக்காது. கிட்ட இருக்க சோஷியல் மீடியா ஆர்மியை வச்சு இந்த மாதிரி பிரச்சாரத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க. இது ரொம்ப ஆரோக்கியமற்றது, தவறானது, அபத்தமானது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் வந்து இதை யார் கண்ட்ரோல் பண்ணுறது? இது எப்படி கையாளுவதுங்கிற சிக்கல் இருந்தாலும், ஏன்னா இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் பண்ணலையே, எவனோ பண்ணுறான்னா என்ன பண்ணும்? எவனெல்லாம் பண்ணல, ஆட்சியாளரோட அனுமதியோடு தான் நடக்குது. இது வந்து புதுவிதமான இதுவாக இருக்குது. என்னென்ன பிடிப்பேன், யாரை பிடிப்பேன்? அவர் டெல்லியில் இருக்கார் அப்படின்ற மாதிரி வீடியோ போடுறத தப்புன்னு அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். விஜய்க்காக போய் நீங்களும் நானும் பேச முடியாது. அங்கே வருது சிக்கல். இல்லை, பாஜக இப்படி ரைஸ் ஆகிறத விரும்ப மாட்டாங்களே. கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க. தேசிய அரசியல் விஜய்க்கு ஒரு சின்ன அளவில் ரோல் வரதை கூட பிஜேபி விரும்பாது. அது கண்டிப்பாக பல சிக்கல்களை அவருக்கு கொண்டு வரலாம் விஜய்க்கு. ஆகவே இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து ஃபேக் கேம்பெயின், இது வந்து பெரிய பிரச்சனையை உண்டாகும் பிற்காலத்தில். ஏன்னா இவங்க இந்த மாதிரியான கேம்பெயினை வந்து ரன் பண்ணுறாங்கன்றது கட்சிக்கு வந்து தவேகாக்கு வந்து ஓரளவு குட்வில் வரதும் வந்து பாதிக்கப்படும்.
தேசிய அரசியல் அவருக்கு ஆர்வம் இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க ஆதரவாளர்கள் இப்படிலாம் சோஷியல் மீடியா டீம் இதெல்லாம் பண்ணுதுன்னா இது வந்து ஃபேக் வீடியோ தானே. இது வந்து அவர் டெல்லிக்கு போவே இல்லை, போகாதவரை போனான்னு எப்படி சொல்லுவோம்? நாட் ஓன்லி அந்த விஷயம், இப்போ இந்தியா டுடேல பண்ணும்பொழுது கூட பல விஷயங்கள் இங்கு நிறைவேற்றப்பட்டது. தூக்கில் போட சொல்லிட்டாரு முதல்வர் விஜய் அவர்கள், உடனடியாக சுட சொல்லிட்டாரு. இப்படி போன்ற பல ஃபேக் நியூஸஸ் வந்து கண்டினியூவாக ஹிந்தி இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணுறாங்க. இது பெரிய அளவில் மேசிவாக வந்து க்ரோத் ஆகுது. இது சம்திங் பிக் என்னமோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி வருது இல்லையா? இது இப்போ வந்து ஒருவேளை இவர்கள் நாங்கள் செய்யவில்லை அப்படின்னு தப்பித்து கொண்டாலும் இது மோடி அரசிற்கு ஏங்க இவங்க செய்யாமல் யாரும் செய்ய மாட்டாங்க, இவங்க தான் செய்கிறாங்க. வேறு யார் செய்வோம்? வேறு யாராவது செஞ்சால் இவங்க கண்டுபிடிச்சா நேரம் பூச்சிக்குள்ளே போட்டிருப்பாங்க. அது கவர்மெண்ட்டு கையில் இருக்குது. வேறு எவனா செஞ்சான்னா இவங்ககிட்ட கவர்மெண்ட் இல்லாட்டி கூட ஓகே, வேறு எவனா செய்கிறான்ப்பா அவங்க எப்படி போகிறோம், இவங்ககிட்ட கவர்மெண்ட் இருக்குது. இவங்க நினச்சாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ இதெல்லாம் இவங்க ரசிக்கிறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ விஜயோட ஆசீர்வாதம் இல்லாமலோ இந்த மாதிரியான செய்திகள் பரப்பப்படுகின்றன. தொடர்ந்து இது நடக்குதுன்னா அவருக்கும் இதில் உடன்பாடு தான் ஆகிடும். உடன்பாடு இருக்குன்னா பாஜகவோடு நேரடியான கோபத்தை அவர் சம்பாதிக்க நேரிடும். பிறகு இங்கு இருக்கக்கூடிய ஆட்சி சிக்கலை நோக்கி பயணிக்க கூட தொடங்கலாம். ஆமாம் இப்படிதான் புரிஞ்சுக்கோ. நான் அதில் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் சார். அங்கு டெல்லி போலீஸார், இங்கு தமிழக போலீஸாரா? ஏன் போராட கூட அனுமதி தப்பு பண்ணுறாங்க? தமிழக காவல்துறை தவறு செய்கிறது. விஜய் காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய விஜய் இது உடனடியாக இதனை தடுத்து நிறுத்த வேண்டும். அறவழி போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய மாணவர்களை போராடாதான் அடிக்கிறது. காமராஜ் பல்கலைக்கழகத்தில் கல்லூரி வளாகத்துக்குள்ளே போய் வகுப்பறையில் பூந்து மாணவர்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதாவது அவங்க வந்து நாளைக்கு போராட்டம் நடத்தலான்னு சதி பண்ணாங்களாம். போராட்டம் நடத்தலான்றது எப்படி சதியாகும்? ஆகவே தமிழக காவல்துறை டெல்லி காவல்துறை எப்படி நடந்து கொள்கிறதோ கிட்டத்தட்ட அது ஈக்குவலாக தான் நடந்துக்குது இன்றைக்கி. இந்த போராட்டத்தை பொறுத்த வரையில் இந்த ஒரு இஷ்யூவில் மட்டும் இது ஏற்புடையதல்ல. நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் எல்லாரையும் கட்டுப்படுத்துறீங்கன்னு தான் அர்த்தமாயிடும். சிக்கல் தான் இது. பட் இது சீக்கிரம் முடிவுக்கு வர்றது நல்லது. ஏன்னா யாருக்குமே பீஸ்ஃபுல்லாக லைஃப்பை லீட் பண்ண முடியாமல் போயிடும். ஆகவே இது இன்றைய சூழலில் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்து நின்று கொண்டிருக்கிறது. இது எப்படி மோடி கவர்மெண்ட் இதுக்கு பரிகாரம் காணப்போகுதுன்னு தெரியல. ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லி மந்திரி பிரதான காப்பாற்றி 10 நாளில் மக்கள் இதை மறந்துட்டாங்க, அதுக்குள்ளே வேறு பிரச்சனையை கிளப்பி விட்டு அதை மறந்துடுவாங்க. வழக்கமாக ஆட்சியாளர்கள் அப்படி தான் செய்வாங்க. அப்படிலாம் செஞ்சு தப்பிக்கிறாங்கன்னா ஆனால் அது மாதிரி இந்த பிரச்சனையை பொருத்த முடியாது சார். மற்ற பிரச்சனைகள் தவறாது. கரெக்டு. மற்ற பிரச்சனைகள்லேருந்து இது வேறுபட்டது. இதுக்கான நீர் பூத்த நெருப்பாக இருந்துகிட்டு தான் இருக்கும். இது நான் சொல்கிறது வந்து ஜந்தர் மந்தரில் 500 பேர் உட்காந்துருக்கு அந்த எண்ணிக்கை. விவசாயிகள் போராட்டம்ங்கிறது வேறு. இந்த இளைஞர்கள் கையில் எடுக்கும் பொழுது ஜென்சி மன்ற நாடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் பதைக்க தான் வைக்கிறது இல்லையா? அதனால ஒப்பிட முடியவில்லை. கண்டிப்பாக. அதனால் வந்து இந்த போராட்டத்துக்கு ஒரு விலையை பிஜேபி கொடுக்கும். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்கிறாரோ இல்லையோ, மாற்றங்கள் வந்து நாளைக்கு எதிர்க்கட்சிகளோட கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு சில மாற்றங்களை அரசு செய்கிறதோ இல்லையோ, தர்மேந்திர பிரதான் அவர்களை தொடர்ந்து அமைச்சரவையில் வைத்திருப்பதன் மூலம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்தோடு பிஜேபி அரசு விளையாடி கொண்டிருக்கிறது. இந்திய மாணவர்களின் சுயமரியாதையோடு விளையாடி கொண்டிருக்கிறது. தன்னெழுச்சியாக அவர்கள் போராடுகிறார்கள். இப்பயே வந்து இந்த அரசு இதை விழித்து கொள்ளவில்லை என்றால் பிறகு வந்து நான் சொல்கிறது டெல்லியை, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எஸ்எஃப்ஐ கூட்டணி கட்சிகளுடைய மாணவர் அமைப்புகள்லாம் நடத்துகிற போராட்டங்களை போலீஸ் அடித்து துரத்துது. இது வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வந்து நீட்டுக்கு ஆதரவு இதுவாக வந்து வினாத்தாள் அவுட் ஆனதுக்கு எதிராக ஒன்றும் போராட்டம் இல்லைன்னு நிறுவ மோடி அரசு விரும்புது. ரொம்ப நாளைக்கு இந்த வண்டி ஓடாது. உங்களுக்கு வந்து எல்லா மாநிலத்திலும் என்ன நடக்குதோ அதான் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. நிச்சயமாக இப்போ இளைஞர்களுடைய கோபத்தை சம்பாதிக்கிற அரசு நிச்சயமாக அது என்ன முடிவுரைகளை வாங்கியிருக்கிறதுங்கிறது காலமே பதில் சொல்லியிருக்கிறது. அப்படித்தான் இந்த அரசு, அது மாநில அரசாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, அதற்கு இளைஞர்களுடைய கோபம் அதற்கு நிச்சயம் பதிலளிக்கும். அந்த அரசும் அதை ஏற்றுக்க வேண்டிய காலம் நிச்சயம் வரும் சார். அன்றைய தினங்கள் தொடர்ந்து பேசுவோம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை. நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார்.